கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த காலவேளையிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பது. மாதத்தின் முதல் நாள் காலவேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை வாக்குத்தத்தமாக நாம் பெற்று இந்த மாதத்தை கடந்து வர கர்த்தர் நமக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் முதல் நாளிலே நாம் ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு வசனத்தை பிடித்து நாம் தைரியமாக இந்த மாதத்தை ஓடுவதற்கும் எல்லாவற்றையும் கடப்பதற்கும் கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார். 7 மாதங்களை தாண்டி இருக்கிறோம். 7 என்றால் பூரணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த 8வது மாதத்திலேயும் நாம் முதல் நாளிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புதிய மாதம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவும் ஜெயமாகவும் இருப்பதாக. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு வேண்டியவைகளெல்லாம் அவர் நமக்கு தருவாராக. அவர் நம்முடைய தேவைகளை அனைத்தும் சந்திப்பாராக. நாம் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவாராக. நாம் வாஞ்சைகளை நிறைவேற்றுவாராக. நம்முடைய ஆசைகளை, எண்ணங்களை, ஏக்கங்களை நமக்கு அருளி செய்வாராக. இந்த புதிய மாதம் நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஊழியக்காரர் இருக்கிற நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதம் ஆண்டுடைய வார்த்தை நாம் தியானிப்போம். வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் 29ஆம் அதிகாரம். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் அதுல 11வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவர். கடந்த மாதம் 7வது மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று பார்த்தோம். அந்த வசனத்தின்படியே ஆண்டவர் நம்மை கழுகு போல பலன் தந்தார். நடப்பதற்கும் ஓடுவதற்கும் நமக்கு பலன் தந்தார். உயரை பறப்பதற்கு பலன் தந்தார். எல்லாவற்றிலையும் தேவன் நமக்கு உதவி செய்தார். இந்த புதிய மாதத்திலையும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அவர் பலன் தருகிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதிலெல்லாம் பலன் குறைந்திருக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றிலையும் தேவன் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். எதிலே குறைந்திருக்கிறோம், எதிலே நாம் இல்லாமல் இருக்கிறோம், எது நமக்கு தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அதாவது எல்லாவற்றிலேயும் பலன் தருகிறவர். ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு பலன் தருகிறவர் அல்ல, அனைத்து காரியத்திலையும் அவர் நமக்கு பலன் தருகிறவர். எதிலே நாம் பலன் குறைந்திருக்கிறோம்? சில காரியங்கள் நமக்கே தெரியாது. இந்த விஷயத்துல நாம் பலன் குறைந்திருக்கிறோமா, இதுல நாம் பலனா இருக்கிறோமா தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றிலையும் பலன் தருகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அவர் நம்மை பலப்படுத்துகிறார். எல்லா விதத்திலையும் பலப்படுத்துகிறார். சிறிதானாலும் பெரிதானாலும், லட்சங்களுக்கும் 10 ரூபாய்க்கும் கூட அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அதிகமானதுக்கும் கொஞ்சமானதுக்கும் அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அவராலே அல்லாமல் நம்மை பலப்படுத்த யாராலும் முடியாது. நீங்கள் எந்த விதத்துல இந்த 7 மாதங்கள் பலன் குறைந்து காணப்பட்டீர்களோ, எந்த விதத்துல இந்த 7 மாதத்துல நீங்கள் பலனெல்லாம் வீணாய் போனது என்று நினைக்கிறீர்களோ,
அந்த விதத்துல கர்த்தர் இந்த மாதம் 8வது மாதத்துல ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். பலன் தேவைப்படுகிறவர்கள் இந்த காலையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள், ஆண்டவரே, நான் இந்த விஷயத்துல பலன் இல்லாமல் இருக்கிறேன், நான் இந்த விஷயத்துல பலன் குறைந்திருக்கிறேன், என்னை பலப்படுத்தும் என்று கேட்டால் நிச்சயம் அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களை பலப்படுத்தி உங்கள் அந்த வசனத்தின்படி தமது ஜனத்திற்கு அவர் பலன் கொடுத்து, அவர் பலன் தந்து பலன் தருவார், அருளி செய்வார். நிச்சயமாக அவர் ஜனமாயிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் பலன் தருகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, பலன் என்றால் என்ன? நம்மால் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கு நாம் திராணி இல்லாமல் இருக்கும்போது நமக்கு திராணியை தந்து அதை செய்ய வைப்பதுதான் பலன். எல்லாம் என்னால செய்ய முடியும்னு சிலர் சொல்லுவாங்க. நான் பார்த்துருவேன், நான் பார்க்காதது என்ன இருக்கு, நான் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்கள் சொல்லுகிறது போல அல்ல, அவர்களாலும் சில காரியங்களை செய்ய முடியாது. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டு என்று சொல்லுவார்கள். ஒருவனை விட இன்னொருவன் பலசாலி இந்த பூமியில உண்டு, இல்லை என்று சொல்ல முடியாது. இவனை விட அவன் பலசாலி என்று சொல்லலாம், ஆனால் இவன் தான் உலகத்திலே பலசாலி என்று சொல்ல முடியவே முடியாது. ஏன்னா ஒருவனை விட ஒருவன் பெரியவன் இந்த பூமியில இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கோலியாத் அப்படித்தான் நினைச்சான், நம்மளை தவிர இந்த பூமியில பெரியவன் யாருமே இல்லைன்னு நினைச்சான். நம்மளை கொல்றதுக்கு, நம்மளை அடிக்கிறதுக்கு, நம்மளை ஜெயிக்கிறதுக்கு எவனுமே இல்லைன்னு டெய்லி அவன் கத்திக்கொண்டு கொக்கரித்து கொண்டிருந்தான், சத்தமிட்டு கொண்டிருந்தான், நான் தான் பெரியவன். ஆனால் தாவீது என்கிற சிறுவனை கொண்டு அவனுடைய அறியாமையை, அவனுடைய இளக்காரத்தை, அவனுடைய கர்வத்தை கர்த்தர் ஒரு தாவீதை கொண்டு ஜெயித்தார். தாவீதை கொண்டு அவனை அடித்தார். தாவீதை கொண்டு அவனுக்கு புத்தி கத்துக் கொடுத்தார். அவனுக்கு மாத்திரமல்ல, முழு ஜனங்களுக்கு புத்தி கத்துக் கொடுத்தார். நீ அல்ல பெரியவன், உன்னை விட ஒருவன் இருக்கிறான். நீ மட்டும் பெரியவன் அல்ல, நீதான் பெரிய பலசாலி அல்ல, உன்னை விட பலத்திலும் அறிவிலும் சிறந்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று நிரூபித்து காட்டினார். இந்த காலையில உலகத்துல எவன் பெரியவனாய் உங்கள் முன்பதாக காணப்பட்டாலும் 8வது மாதத்துல நீங்கள் பெரியவர்கள், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை தேவன் நிரூபித்து காட்டுவார். இந்த புதிய மாதத்துல அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருங்க. இத்தனை மாதங்கள் செய்யாத அற்புதத்தை கர்த்தர் இந்த 8வது மாதத்துல உங்களுக்கு செய்து உங்களை பலப்படுத்தி காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். காலையில எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தை திருப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம். அதுல இந்த சம்பவத்தை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். தேவாலயத்தின் வாசலிலே ஒருவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவன். அவன் பிறக்கும் போதே சப்பானியாய் பிறந்தவன் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவனுடைய வேலை என்ன? அவன் தினந்தோறும் தேவாலயத்தின் வாசல்ல பிச்சை கேட்பது. அவன் நடக்க முடியாதவன், சப்பானி, முடவனாயிருந்தான். பிறவிலேயே முடவன், பிச்சைக்காரன். அவன் எதிலே பழக்கப்பட்டிருக்கிறான்? பிச்சை எடுப்பதிலே பழக்கப்பட்டிருக்கிறான். அவன் வாழ்க்கையே பிச்சை. ஆனால் அவனுடைய வாழ்நாளில் அவன் எல்லாரிடத்திலையும் அவன் கேட்டது என்ன? பிச்சை. ஆனால் ஒரு நாள் வந்தது, அவன் வாழ்க்கை மாறினது. பேதுரும் யோவானும் யாக்கோபு அந்த தேவாலயத்துக்கு உள்ளே போகும்போது அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். யார் வந்தாலும் பிச்சை கேட்பான்.
இவன் நினைத்தான் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை பிச்சை எடுக்கிற வாழ்க்கை, வாழ்நாள் முழுவதும் கடவுள் தந்த இந்த வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் நாம் பிச்சை எடுத்துக் கொண்டுதான் வாழ வேண்டும் என்று இந்த பிச்சைக்காரன் நினைத்து, இந்த தாயின் வயிற்றிலே பிறந்தவன், சப்பானியாய் பிறந்தவன், அந்த எண்ணத்திலேயே அங்கே இருந்தான். ஆனால் ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு நாள் வந்தது. புதிதான ஒரு நாள் அவனுக்கு கிடைத்தது. அந்த நாள் அவனுடைய வாழ்க்கை மாறினது, எல்லாம் மாறினது. மாறாதது எதுவும் இல்லை என்கிற அளவிற்கு தேவன் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் மனதிலே நீங்கள் இனி மாறாது, இனி இவ்வளவுதான், இதுல எந்த ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று எவைகளெல்லாம் நீங்கள் முத்திரை போட்டு வைத்திருக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் இந்த 8வது மாதத்திலே தேவன் மாற்றுவார் என்பதை இந்த காலையிலே உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் எது மாறாது என்று நினைக்கிறீர்கள்? என் கணவன் மாற மாட்டாரு, அவ்வளவுதான், அவரை திருத்த முடியாது, அவர் குடிகாரன், அவர் இப்படி, அவர் இப்படி, அவர் அப்படின்னு நினைச்சு நீங்க மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்திற்கு நான் பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறேன். அதனால நான் என்ன செய்வேன்னா, நம்முடைய மைண்ட்ல எதெல்லாம் மாறாது, வாய்ப்பே இல்லை நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்துல மாற்றி அற்புதங்களை செய்ய போகிறார். மாறப்போகிறது, எல்லாம் மாறப்போகிறது. அவன் பிறவிலிருந்தே நினைச்சான், நம்ம வாழ்க்கை முழுதும் பிச்சை தான் எடுக்க போறோம், இனி என்னத்தடா இருக்குது, அவ்வளவுதான். பேதுரு, யோவானும், யாக்கோபும் வரும்போது கூட யா பிச்சை போடுங்கன்னு கேட்டிருப்பான். ஆனா அவனுக்கு தெரியல, இந்த பேதுரும், யோவானும், யாக்கோபுக்குள்ள இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்முடைய நிலைமையை மாற்றப் போகிறார் என்பதை அவன் அறியாது இருந்தான். இந்த மனிதனுக்குள்ள இருந்த செய்தி 3 உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த 3ல 1வது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவும் செய்யவும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை, என்னிடத்திலே உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இங்கே வாசிக்கிற வார்த்தை என்னவென்றால், அவன் இதுவரை கேட்காத செய்தியை அவன் கேட்டான். முதலாவது, இதுவரை கேட்காத ஒரு செய்தி. பிரியமானவர்களே, அவன் வழக்கத்தின்படி அவன் கேட்கிற செய்தி என்ன? யாராவது பிச்சை கொடுங்க அம்மா, தாயே அப்படின்னு கத்துவான். வருகிறவர்கள் இந்தா எடுத்துக்கோ, இந்த போட்டுறேன், இந்த எடுத்துக்கோ, இந்த பிச்சை இந்தா அப்படி சொல்லுவாங்க. சிலர் தூக்கி எறிவாங்க, அந்த பாத்திரத்துல விழும், அந்த சத்தத்தை கேட்பான். அப்ப இவனுடைய வாழ்க்கையில கேட்ட வார்த்தைகள், செய்திகள் எல்லாமே இந்தா வாங்கிக்கோ, உனக்கெல்லாம் ஒரு பிச்சை போடணுமா, அங்கிட்டு போ அப்படின்னு அவதூறாய் வேதனைப்படுத்துகிற, அந்த சில்லற செதற இந்த சத்தத்தையே கேட்டவன் இந்த முடவன். தாயின் கருவில பிறந்தது முதல் முடவனாய் பிறந்தவன். ஆனால் அவன் அதுவரை கேட்காத ஒரு செய்தியை கேட்டான். என்னவென்றால், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எழுந்து நட என்கிற ஒரு செய்தியை அவன் கேட்டான். இந்த காலையில இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இதுவரை கேட்காத ஒரு செய்தியை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்திலே கேட்க பண்ணுவார். இதுவரை முடியாது, நடக்காது, இனிமேல் இதற்கு உயிரோடு எழும்புவதற்கு வாய்ப்பு இல்லை, இவன் சுகமாவதற்கு வாய்ப்பு இல்லை, இவன் திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லை, இவன் மனம் திரும்ப வாய்ப்பு இல்லை, இவன் இந்த பாவத்தை விட வாய்ப்பு இல்லை, என் வீட்டுல இந்த காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்த ஒரு காரியமா இருக்கலாம், அது பல காரியமா இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரை கேட்காத செய்தியை இந்த காலவேளையில, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு கேட்க பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இதுவரை நீ கேள்விப்படாத, இதுவரை உன் காது கேட்காத ஒரு செய்தியை கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். சினிமா நடிகர் புரூஸ்லின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில அவர் சினிமாவுக்கு வந்தபோது ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி ஒன்னும் பெரிய ஆளு ஒண்ணும் இல்லை.
அவரை யாருமே கண்டுக்கிறதும் கிடையாது. ஆனா அவருடைய சரித்திரம் சொல்லுது, அவர் ஒரு பேப்பர்ல அவருக்கே ஒரு கடிதம் எழுதினாராம். ப்ரூஸ் அலின்னு போட்டு, நான் உனக்கு எழுதுறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல, அவர் சொன்னாராம், இன்னும் 3 வருஷத்துல இந்த உலகத்திலேயே நான் 10 பணக்காரர்கள்ல நான் ஒரு ஆளா இருப்பேன் அப்படின்னு அவரை குறிச்சு அவரே லெட்டர் எழுதினாராம். 3 வருஷம் இல்ல, ஒரே வருஷத்துல ஒரே ஒரு சினிமா நடிச்சாராம். அந்த நாட்டுல உள்ள எல்லா பணக்காரர்களை விட இவர் முதல் ஆளா வந்தாராம். எப்படி நடந்தது அப்படின்னா, இவருக்குள்ள இருந்த அந்த எண்ணங்கள், இவருக்குள்ள இருந்த அந்த புத்துணர்வுகள், ஒருவரும் கேட்காத, ஒரு நாளும் கேட்காத ஒரு செய்தி என்ன, அவருக்கே அவர் ஒரு செய்தி சொல்லிக் கொண்டார். நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆவேன். இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கா? நம்ம என்ன எந்த நேரம் பார்த்தாலும் நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு லூசு, நான் போய் என்ன செய்ய போறேன், நான்லாம் ஒரு ஆளா, நம்மளை நாமளே தாழ்த்தி 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 பாருங்க, நம்ம ஒண்ணு இல்லாமலே போயிருவோம். இந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த மாதம் 8வது மாதம் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா அதே இது இந்த மாதத்துல நீங்க ஆஸ்பத்திரிக்கு போவீங்க, நீங்க கீழே விழுந்துருவீங்க, நீங்க மண்டை உடைஞ்சிரும், கை உடைஞ்சிரும், கால் உடைஞ்சிரும்னா, அப்படியா ஏசப்பா என்னை காப்பாத்துங்க பாஸ்டர், நல்லா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஏன்? நீ நல்லா இருப்பீங்கன்னு சொன்னா, அதெல்லாம் எப்படி பாஸ்டர், எத்தனை வருஷ காலமா நானும் ஜெபம் பண்றேன், ஒண்ணுமே நடக்கல, இப்ப என்ன பாஸ்டர், அதெல்லாம் வாய்ப்பு இல்ல பாஸ்டர், விடுங்க, என் மனசை திருப்திப்படுத்துறதுக்காக, நான் சமாதானமா இருக்கிறதுக்காக, நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்காக என்னை இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லுவீங்க. ஆனா அதே இது இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் வருது, நீங்க கீழே விழுந்துருவீங்க, கால் உடைஞ்சிரும்னா, அப்படியா பாஸ்டர் ப்ளீஸ் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பெரிய அடியா வராம ஆண்டவர் காப்பாத்தணும். ஏன்னா நம்முடைய உள்ள ஏத்துக்கிறது என்னன்னா, நம்ம செவி கேட்கறது என்னன்னா, சோத்திரம், ஆபத்தை ஏத்துக்கிறது, ஆசீர்வாதத்தை புறக்கணிக்குது. அதுதான் ஒரு மனுஷனுடைய இயல்பு. இந்த காலையிலே நான் சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க, அதை ஏத்துக்கோங்க. நீங்க உயர்ந்திருப்பீங்க, ஏத்துக்கிடுங்க. ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கு சொல்லுகிற முதல் வார்த்தை, இதுவரை கேட்டிராத ஒரு செய்தியை கர்த்தர் உங்கள் வாழ்விலே கேட்கும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் சோத்திரம், நீங்க எழுதியிருக்கிற எக்ஸாம்ல இதுவரை நீங்கள் ஒரு நாளும் கேட்டிராது, இதுவரை நீங்க ஃபெயில், மார்க் இல்ல, அது நடக்காது, இது நடக்காது, அது வாய்ப்புள்ள, இது வாய்ப்புள்ளனே கேட்டிருப்பீங்க. ஆனா இந்த மாதத்துல தேவன் சொல்லுகிறார், 8வது மாதத்துல நீ ஜெயித்திருக்கிறாய், உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, உனக்கு வேலை கிடைத்தது, உனக்கு நன்மை உண்டா இருக்கிறது, உன் கணவன் திருந்தினார், உன் கணவன் ஆசீர்வதிக்கப்பட்டார், உன் பிள்ளை உயர்ந்திருக்கிறது, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, நீ வீடு கட்டுவாய், நீ வேலை கிடைக்கும், உனக்கு காரு வண்டி எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் இந்த மாதத்துல உனக்கு தருவார் என்கிற இந்த செய்தியை கர்த்தர் இந்த காலவேளையிலே உங்களுக்கு தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுவரை நீங்கள் கேட்டிராத ஒரு செய்தியை கர்த்தர் இந்த மாதத்துல உங்கள் செவி கேட்க கர்த்தர் பண்ணுவாராக. அவன் இதுவரை கேட்கவே இல்லை. இவன் ரோட்ல அந்த தேவாலயத்தின் வாசல்ல அவன் கேட்கிற வார்த்தை எல்லாம், எனக்கு பிச்சை போடுங்க பிளீஸ், எனக்கு கொடுங்க அம்மா, தர்மம் பண்ணுங்க. எல்லாரும் தூரப்போ, இதே வந்துடுறாங்க பிச்சை எடுக்க, சரி இந்தா வாங்கிக்கோ, இந்த அள்ளிட்டு போ, இதத்தானே கேள்விப்பட்டான். ஆனா அவன் கேட்ட முதல் நல்ல செய்தி என்ன தெரியுமா? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. இந்த இதுவரை கேட்டிராத ஒரு செய்தியை இனிமேல் கேட்பீர்கள். நம்பர் 2, இரண்டாவது 7-8 வசனத்தை பாருங்கள். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டே அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். முதலாவது இதுவரை கேட்டிராத செய்தி, இரண்டாவது இதுவரை செய்திராத செயல்.
இதுவரை செய்திராத ஒரு செயலை அவன் செய்கிறான். சாதாரணமா அவன் எந்திரிச்சு நடந்தான்னு பைபிள் போடல. அவனை குறிச்சு பாருங்கள், இந்த 8வது வசனம். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டே அவர்களுடனே தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்தான். இதுவரை செய்திராத ஒரு செயல். அவன் எழுந்தான், குதித்தான், நடந்தான், துதித்துக் கொண்டே தேவாலயத்துக்குள்ளே போனான். முதலாவது, அவன் இதுவரை கேட்டிராத செய்தி. பணத்தை எதிர்பார்த்தவனுக்கு கிருபையினாலே வாழ முடியும் என்று கர்த்தர் அவனுக்கு பாடம் புகட்டினார். 2வது, இதுவரை இல்லாத ஒரு செயலை அவன் செய்தான். என்னவென்றால், விசுவாசத்திலே அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து துதித்துக் கொண்டே தேவாலயத்துக்குள்ளே போனான். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த காலையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். 16வது வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவராலே உண்டான விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இவனை சர்வாங்க சுகத்தை அவனுக்கு கொடுத்தது என்று வேதம் சொல்லுகிறார். அப்ப என்ன? அவன் விசுவாசத்தை அவனுக்குள்ளே வர வைத்தது. அவன் இதுவரை செய்யாத ஒரு செயலை அவன் செய்தான். யாரோ ஒருவர் தூக்கி கொண்டு வர வேண்டும், யாரோ ஒருடைய உதவி இல்லாமல் இவனால் எதையும் செய்ய முடியாத ஒரு நிலைமை. சப்பானியாக இருந்தான். காலையிலே ஒருவன் தூக்கி கொண்டு ஆலயத்திலே கொண்டு வைக்க வேண்டும், வாசல்ல யாரோ ஒருவர் உணவு கொடுக்க வேண்டும், யாரோ ஒருவர் திரும்ப அவனை கொண்டு போய் விட வேண்டும், யாரோ ஒருவர் எவரோ ஒருவர் இவனுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் தேவன் செய்த செயல் என்ன தெரியுமா? இதுவரை செய்யாத ஒரு செயலை இவன் செய்யும்படி கர்த்தர் அவனை உயிர்ப்பித்தார், நடக்கும்படி செய்தார். சாதாரணமா நடக்கலையாம். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து துதித்துக் கொண்டே தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். காலையில நீங்கள் இதுவரை செய்யாத ஒரு செயலை கர்த்தர் செய்ய வைக்க போகிறார். இதுவரை நீங்கள் அனுபவித்திராத ஒரு செயலை, இதுவரை அனுபவித்திராத ஒரு பெரிய அற்புதத்தை இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் செய்ய வைப்பார். நான் சொல்றேன், இந்த மாதம் எல்லாமே புதுசாவே நடக்கும். இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு நியூவா நடக்கும். எல்லா ஆசீர்வாதமும், புதிய புதிய நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். எதிர்பார்த்து காத்திருங்கள். ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள வரட்டும். ஒரு பெரிய மாற்றங்கள். God give the totally change your life. உங்க வாழ்க்கையில எல்லாத்திலையும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். 3வது 8வது வசனத்துல மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் 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 குதித்தெழுந்து நின்று நடந்து துதித்துக் கொண்ட தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே, அவர் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். இதுவரை கேட்டிராத செய்தி, இதுவரை செய்திராத செயல், இதுவரை போகாத இடம். தேவாலயத்தின் வாசலில் அவன் நினைத்துக் கொள்ளுவான், எல்லாரும் இந்த ஆலயத்துக்குள்ளே போகிறார்கள், எல்லாரும் இந்த ஆலயத்துக்குள்ள போய் ஜெபிக்கிறார்கள், நன்மை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். நான் இந்த இடத்துக்கு என்றைக்கு போவேன்? நான் முடவனா இருக்கிறேன், சப்பானியா இருக்கிறேன், பிச்சைக்காரனா இருக்கிறேன், எனக்கெல்லாம் வழி இல்ல, எனக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தன்னை மட்டுப்படுத்தி அவன் வெளியே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். நடந்தது என்ன தெரியுமா? அவனை ஆண்டவர் அற்புத சுகத்தை தரும்போது அவன் ஓடி ஒளியவில்லை, தெருக்கள் வீதிகள்ல ஓடல, நான் சுகமானேன்னு வீட்டுக்கு போய் சொல்லல. அவன் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். அவன் ஆசையை நிறைவேற்றினான். ஆண்டவர் கொடுத்த அற்புதத்தை ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி அவன் தேவாலயத்துக்குள்ளே போனான். இதுவரை போகாத ஒரு இடம். அவன் எல்லா இடத்துக்கும் போனான். சினிமா தியேட்டருக்கு போனான், ரோட்ல சுத்தினான், பிச்சை எடுத்தான், வீட்டுக்கு போனான், ரோட்டு காட்டுல வந்தான், புளிய மரத்துக்கடியில உட்கார்ந்தான், அங்கங்க காவாயில போனான், அங்க எல்லா இடத்துக்கும் போனான், கடைகளுக்கு அலைஞ்சான். ஆனா அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நான் தேவாலயத்துக்குள்ள எல்லாரை போல போக வேண்டும், எனக்கு அந்த வாய்ப்பை தர முடியுமா என்று அவன் உள்ளத்திலே ஏக்கம் வைத்தான். ஆனால் தேவன் அற்புதங்களை யாக்கோபு, பேதுரு, யோவான் மூலமாய் செய்த பொழுது அவன் இதுவரை செய்யாத, இதுவரை போகாத ஒரு இடத்திற்கு அவன் போனான். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே அவனுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருந்தது. இதுவரை செய்யாத செயலை அவன் செய்யும் போது அவனுடைய விசுவாசம் செயல்பட்டது. இதுவரை அவன் ஸ்தோத்திரம், இதுவரை கேட்டிராத செய்தியை கேட்கும் போது கிருபை அவனுக்கு உதவி செய்தது.
மூன்றாவது, இதுவரை போகாத இடத்திற்கு போவதற்கு அவனுடைய வாஞ்சை அவனை உள்ளே கொண்டு போனது. ஆலயத்திற்குள்ளே போனான். வேடிக்கை பார்க்க போகல. கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் சமூகத்திலே சொல்லி அவருக்கு மகிமை உண்டாக, அவரை மகிமைப்படுத்த, அவரை உயர்த்த தேவாலயத்துக்குள்ளே போனான். இந்த காலை செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளை, இந்த 3 காரியத்தை மனதில வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை செய்யாத செயல், இதுவரை கேட்காத செய்தி, இதுவரை கேட்காத செய்தி, இதுவரை அவன் சோத்திரம் செய்யாத செயல், இதுவரை போகாத இடத்திற்கு கர்த்தர் உங்களை போக பண்ணுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்த புதிய மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக. நீரே உடைய பிள்ளைகளுக்கு பலன் தருவீராக. பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.